இங்க இந்த பையன் பாக்கெட்ல இருந்து சாக்லேட்டா கொட்டிட்டே இருக்கு. இதை விடுங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோட்டையை இவன் பின்னாடி வர வைக்கிறான். இதெல்லாம் இவன் எப்படி பண்றானா ஒரு மேஜிக் ஸ்டோனால தான். இப்ப இதை பார்த்ததும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப நான் எதனா வரம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி புடுங்குறாங்க. அப்ப அந்த கல்லு கீழே விழுந்து உருண்டு போயிட்டு ஒரு பாறை மேல நின்றுது. அப்ப இதை எடுக்க போகும்போது தான் தெரியுது இது ஒரு முதல்ல. அப்ப டக்குன்னு இந்த முதல்ல இந்த கல்லை முழுங்கிடுது. பயத்துல இவன் ஓடி வரும்போது இவன் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுறான். இங்க விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ராஜநாகம் இருக்கு. இது இவனை துரத்த ஆரம்பிக்க இங்க என்ன பண்றான்னா அந்த கல் எடுக்க இவன் முதல்ல வாய்க்குள்ளே போயிடுறான். கரெக்டான டைம்ல கல்லை எடுத்தது மட்டும் இல்லாம பாம்பை மறைய வச்சு ஃப்ரெண்டையும் காப்பாத்துறான். இப்ப முதலையோட வயித்துக்குள்ள இருக்கும்போதே இவன் வரம் கேட்டு அந்த பாம்பை மறைய வச்சதால இந்த கல்லால அந்த முதலைகளுக்கு சக்தி கிடைச்சு நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா பண்ண இதுங்க நடந்து வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்ப இவன் டக்குனு ஒரு டிராகனை வர வச்சு கோட்டைக்கு மேல கொண்டு போய் விட சொல்றான். ஆனா கோட்டைக்கு மேல ஏறி அந்த முதலைங்க வரத்தை பார்த்து இதுங்க கிட்ட இருந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி கேட்கும்போது போன் பண்ண சொல்லி போன் வருது. டேய் லூசு பையல வேற ஏதாச்சும் கேள்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அதுக்குள்ள அந்த முதலைங்க மேலே வந்துடுது. டக்குனு பயங்கரமா காத்தடிக்கணும்னு சொல்றான். இப்ப அடிக்கிற காத்துல முதலைங்க பறந்து போயிடுதுங்க.